நம்ம கேஸ் எப்படி மிச்சம் பண்ணோன்னுட்டு நான் உங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்துட்டு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு டக்குன்னு சிம்பிளாக எப்படி நம்ம காரக்குழம்பு செய்யணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு அப்பளமும் ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கோஸ் பொரியலோ எது இருந்தாலும் அது சாப்பிட்டாலே நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாங்காய் சீசனு. இப்போ மாம்பழத்தை பாதி கட் பண்ணி வச்சுட்டு அந்த காரக்குழம்புல வச்சு சாப்பிட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும். அது தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு காரக்குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் வச்சுருக்கேன், பூண்டு நல்லா ஒரு பெரிய பூண்டு அதை நல்லா உரித்து வச்சுருக்கேன், தேவையானது மிளகாத்தூள் வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள், தேவையானது புளி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். நம்ம தாளிப்புக்கு வெறும் வெந்தயமும் கடுகு மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம் நம்ம. இப்போ நான் வந்து கேஸ் அடுப்பு வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ அதில் நம்ம எப்படி பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போது குழம்பு நம்ம கூட்டுறதுக்கு இப்போ வந்து தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம என்கிட்ட இருக்கிறது நல்லெண்ணெயில் தான் நான் ஊற்றி நல்லா செய்வேன். எப்போவுமே இந்த காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, ரசத்துக்கு எல்லாமே நம்ம நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரியுது பாரு. நல்லா பொரிஞ்சோன்னா இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுட்டேன், வெங்காயம் போட்டுட்டேன், கடுகு வெந்தயம்லாம் நல்லா சவுண்டு வந்துடுச்சு. இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையானது நம்ம குழம்புக்கு தேவையானது நம்ம உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரம் வெங்காய தக்காளியில் நல்லா வதங்கிடும். இப்போ உப்பு தேவையானது போட்டுக்கணும். நல்லா செவந்து வந்தோன்னா இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா சவக்கட்டும். செவந்தோன்னா தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டால் தக்காளி நல்லா வதங்குதுப்பா. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நான் தக்காளி போட்டு தக்காளி எல்லாம் மேஷ் ஆனோன்னா அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காயை போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். முருங்காயும் உருளைக்கிழங்க போட்டேன் காரக்குழம்பு அவ்வளோதான் ரெடி. நம்ம தேங்காயும் அது இன்னும் அரைச்சி ஊற்ற வேண்டியதே இல்லை. ஏன்னா அது வந்து சூப்பராக இதுவே நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் பொரிச்சா போதும். நல்லா கரைஞ்சி நல்லா மேஷ் ஆகுது. நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் கரைஞ்சி நல்லா வருது. நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சுப்பா. இப்போ வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி லேசாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம உருளைக்கிழங்கும் முருங்காயும் போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வருது. இப்போ நம்ம காய எடுத்து காய போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் முருங்காயும் தான் இருக்குது, வேறு எந்த காயும் இல்லை. உருளைக்கிழங்கு பதில் நீங்கள் கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த 2 காயும் இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் போட்டால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். மற்ற காயெல்லாம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா உடனே புளி தண்ணி ஊற்றினோம்னா முருங்காய் வேகாது, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகாது.
இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா முக்கால் பாதத்துக்கு முருங்காயும் உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் கவ்வி நல்லா சூப்பராக நல்லா மேலே வந்துச்சுப்பாங்க. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து புளியை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம், தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டும் இன்னும் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஒரு லிமிட்டான பாதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கோஸ் பொரியலோ ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் அதுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது போதுமான அளவு இது தண்ணி எனக்கு. இப்போ வந்துட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த காரம் புளிப்பு எல்லாம் வந்து முருங்காயிலையும் இது உருளைக்கிழங்குலையும் நல்லா ஏறிடும். அது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து முருங்காயும் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு எப்படின்னு சும்மா சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய குழம்பு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதேமாதிரி செய்யுங்க. மேலே நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். நல்லா இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம முருங்காயும் உருளைக்கிழங்கும் நான் எடுத்து பார்த்தேன், நசுக்கி பார்த்தேன். நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ போதும், இது போதுமான அளவு தண்ணி எல்லாமே போதுமான அளவு. இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இப்போ அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு மசால் வடைக்கு இப்போ வந்து மாவு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு அது கடலைப்பருப்புலேயே அரைச்சி போட்டுட்டேன், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டேன், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டேன். அவ்வளோதான், தேவையானது உப்பு போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு போட்டேன். அவ்வளோதான், இதுதான் நமக்கு வந்து மசால் வடை. அவ்வளோதான். இல்லை கீரை வேணாலும் கீரை போட்டோம்னா அது வந்துன்னா கீரை வடையாகிடும். நம்ம சிறுகீரை இருந்தால் கூட சிறுகீரை போடலாம், முளைக்கீரை இருந்தாலும் அதுவும் போடலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அது 2 கீரையில் ஒன்று போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் இந்த ஹோட்டலெல்லாம் செய்வாங்க. அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கரகரன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசியை போட்டு கடலைப்பருப்பில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அது மென்று சாப்பிட்றப்போ நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ வந்து மசால் வடைக்கு வச்சுருக்கேன். அதுவும் நான் இப்போ வச்சுட்டு எண்ணெய் கடாயை வச்சுட்டு அதுவும் நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து இறக்கிக்கலாம். குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. கடாயை வச்சுட்டேன், எண்ணெய் காயுது. இப்போ கடாயில் இப்போ நம்ம வந்து மசால் வடையை வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டு பண்ணி நம்ம இப்படி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதனால் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். நம்ம என்ன சைஸ் வேணாலும் அந்த சைஸுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நான் சின்ன கடாய் தான் இருக்குது என்கிட்ட, அதனால் வந்து இந்த சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெருசு இருந்தால் கூட நீங்கள் பெருசில் வச்சு இந்த மாதிரியான இதுவில் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். என்கிட்ட இந்த கடாய் தான் இருக்குது, இவ்வளோ தான் பிடிக்கும் இது. அதனால் தேவைக்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு நான் இன்னொரு ஈடு போட்டு வறுத்துப்பேன். பெருசு இருந்தால் பெருசில் நீங்கள் நல்லா ஒரு 10-15 வடை கூட நீங்கள் போட்டுடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ போதும், அவ்வளோதான். இவ்வளோ தான் பிடிக்குது அதுக்கு. கடாயில் இவ்வளோ தான், எண்ணெய் வேறு கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். நிறைய இருந்தால் பொங்குற மாதிரி வந்துடும்னு எனக்கு ஒரு பயம். அதனால் வந்துட்டு நான் மீடியமாக ஊற்றி அந்த மாதிரி வறுத்துட்ருக்கேன். இப்போ கை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு நல்லா கொஞ்சம் வெந்தோன்னா நம்ம அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ உடனே திருப்பினோம்னா அப்படியே மாவெல்லாம் அப்படியே உடஞ்சி அப்படியே செதறி அப்படியே எதுவும் ஆகிடும் எண்ணெயில். இப்போ வடை நல்லா வெந்துடுச்சு, நல்லா செவந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூட சேவக்கணுன்னா கூட சேவக்க விட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம். ரொம்பவே செவந்ததுன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் மீடியமாக கரெக்டான செவந்ததில் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் செவக்கிற பதம். ரொம்பவே விட்டோம்னா அது வந்து கசப்பாகிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கோம், கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது என்ன ஆகும்னா ஒரு ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிட்டு கசப்பு வந்துடும். இதுமா மீடியமானதில் நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான்.
இப்போ இது இன்னொரு ஈடு அதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம். வாழைப்பூ இருந்தால் கூட நம்ம வாழைப்பூவை இதே மெத்தடில் அப்படியே வாழைப்பூவை நம்ம சிறுவாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு நம்ம வடை சுட்டால் அவ்வளோதான். அது வந்து வாழைப்பூ வடையாயிடும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே வடைக்கு தேவையானது இதே தான். அதில் நம்ம என்ன கீரை போட்டாலும் கீரை வடையாயிடும், வாழைப்பூ போட்டாலும் வாழைப்பூ வடை அந்த மாதிரின்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது இதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், போதும். இவ்வளோ தான் பிடிக்குது. ஒரு சின்னதாக போட்டால் ஒரு 7 வடை பிடிக்குது. அது ரொம்பவே நம்ம சின்ன கடாயின்றதால அது மீடியமாக சின்னதாக போட்டுட்டு ஒரு 7 வடையாக அதை அப்படி சுட்டுருக்கேன். பெரிய கடாய் இருந்தால் நல்லா சூப்பராக நல்லா வரும். அது ஸ்டீல் கடாய் இருந்தால் கூட நம்ம அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிற அந்த ஸ்டீல் கடாய் இருந்தால் கூட அதில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த குழம்பு செஞ்சது வந்து இண்டக்ஷனில் வைக்கிற கடாய் தான், அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரி ஸ்டீலில் கூட இருக்குது, அதுக்கப்புறம் காப்பர் பாக்கெட்டில் இருக்குது, எல்லாத்துலேயும் இப்போ வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இரும்பு சட்டியில் நம்ம செஞ்சோம்னா அது டேஸ்ட் வந்து ஒரு கூடுதலாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டவ்லேயும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.